இந்த தொகுதியினுடைய அன்பு பிள்ளையாக உங்களுடைய சகோதரராக அவருக்கு நீங்கள் வெற்றி சின்னமா உதய சூரியன் சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். ஏற்கனவே அண்ணன் இந்த தொகுதியில இருந்த போது பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்காக செய்திருக்கிறார் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு ஏகப்பட்ட வசதிகளை வாய்ப்புகளை இந்த தொகுதியில அவர் செய்திருக்கிறார். அதுல சிலதை மட்டும் உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டம் வருடந்தோறும் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நிதியில இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அரசு நிலங்களை கண்டறிந்து ஆங்காங்கே பல்நோக்கு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு அரசுக்கு வருவாய் ஈட்டும்படி செய்து கொண்டிருக்கிறார். 57வது வட்டத்துல துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிதிலமடைந்த பழைய பள்ளி கட்டிடங்களை புதுப்பித்து நவீனமயமாக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி முழுவதும் நூலகங்களை அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். குளிரூட்டப்பட்ட நவீன பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி முழுவதும் முதல்வர் படைப்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதியில் சாலை ஓரம் வசித்து வந்த ஏழை மக்களுக்கு தொகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முதல்வர் குடியிருப்பு அமைக்கப்பட்டு அதே இடத்தில் அவர்களை குடியமர்த்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்த ஒரு சிறந்த வேட்பாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்பது இந்த தொகுதியில் வாழும் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். எனவே 53வது வட்டத்தில் முதல்வருடைய திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அது ஏழை மக்களுக்காக இன்றைக்கு குறைந்த செலவிலே அந்த மண்டபம் செயல்பட்டு வருகிறது. 57வது வட்டத்துல அண்ணா பிள்ளை தெருவில் முதல்வர் திருமண மண்டபம் அதுவும் கட்டப்பட்டுள்ளது. இது அத்தனையும் இங்கு வாழ்கின்ற ஏழை மக்களுக்காக மிக சிறந்த முறையில் நவீனமாக அமைக்கப்பட்டு மிக குறைந்த வாடகையிலே மக்களுக்காக தரப்பட்டு வருகிறது. 57வது வட்டத்தில் நவீன முதல்வர் திருமண மண்டபமும் கட்டி தரப்பட்டுள்ளது. தொகுதி முழுவதும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பாக நான் மனப்பூர்வமாக அண்ணனை வாழ்த்துகிறேன். தொகுதியில் ஆங்காங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போல எத்தனையோ திட்டங்களை நமது துறைமுகம் தொகுதியில அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உங்களுக்காக பணியாற்றி ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, சிறந்த அமைச்சராக, சிறந்தபடியாக உங்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். அவருக்கு மீண்டும் துறைமுகம் தொகுதியில் இருக்கின்ற மக்களே சிந்திச்சு உங்கள் பொன்னான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்திலே அளித்து அமோகமான வெற்றியை அன்பு சகோதரர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர் சகோதரியாக நான் என் உரிமையோடு உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால அண்ணன் சேகர் பாபு எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் அண்ணன் சேகர் பாபு. கேப்டனுடைய குரு பூஜை நடக்கும் போது தவறாமல் அங்கு கலந்து கொண்ட முதல் நபர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். பல முறை நமது ஆலயத்திற்கு மக்களோட மக்களா இருந்து அந்த நேரத்திலே தலைவருடைய நினைவகத்தில் கலந்து கொண்டவர். கேப்டன் மறைந்த போது அத்தனை பேரும் முதல்வர், துணை முதல்வர், அண்ணன் எல்லாருமே அங்கு நின்று தன் குடும்பத்தில் ஒருவராக குடும்பமாக ஏற்றுக்கொண்டு கேப்டனுக்கு அரசு மரியாதையும் இறுதி மரியாதையும் செய்து மிக சிறந்த முறையில் அடக்கம் செய்ததை என் வாழ்நாள் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருப்பவர்கள் யாரும் மறக்க மாட்டார்கள். யாரும் மறக்க மாட்டோம். ஏன்னா அன்னைக்கு நம்ம கூட்டணியில கிடையாது.
அவர் இருந்தாலும் மனித நேயம். கேப்டனுக்கும் கலைஞருக்குமான அந்த நட்பு 50 ஆண்டு கால நட்பு. கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கேப்டனுக்காக ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வந்து நின்றீர்களே, உங்கள் அனைவருக்கும் தலை வணங்கி என் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் மறைவை ஒரு வரலாறாக மாற்றிய பெருமை எங்கள் அன்பு அண்ணன்